மாலைத்தீவின் 50வது சுதந்திர தின நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்நாட்டுக்கு சென்றுள்ளார். மாலைத்தீவின் சுதந்திர தின நிகழ்வுகள் இலங்கை நேரப்படி இன்றிரவு 8:30 மணிக்கு இடம்பெறவுள்ளன. ஜனாதிபதியின் இந்த மாலைத்தீவு விஜயத்தில் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்கவும் கலந்து கொண்டுள்ளார். பிரித்தானிய காலனித்துவத்திற்கு கீழ் சுல்தான் ஒருவரின் ஆட்சியிலிருந்து 1965ஆம் ஆண்டில் மாலைத்தீவு சுதந்திரம் அடைந்தது. இதன்போது மாலைத்தீவுடன் ராஜதந்திர தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்ட முதல் நாடுகளில் இலங்கையும் உள்ளடங்குகின்றது. இலங்கையின் மேற்கு கடற்பரப்பிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் 1192 சிறு தீவுகளை உள்ளடக்கி இந்த ராஜ்யம் அமைந்துள்ளது. அதேபோன்று உலகில் கடல் மட்டத்தில் மிகவும் கீழாக உள்ள நாடாகவும் மாலைத்தீவு கருதப்படுகின்றது. 30 லட்சம் மக்களை சனத்தொகையாக கொண்ட மாலைத்தீவின் தேசிய கீதத்தை இலங்கையின் சங்கீத மேதையான WD அமரதேவ இயற்றியுள்ளார். அந்த நாட்டு மக்கள் பயன்படுத்தும் மொழி சிங்கள மொழியை தழுவியதாகவே காணப்படுகின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மாலத்தீவுக்கு செல்வதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா இன்கோபரேட் பொறியியல் நிறுவனத்தின் 37வது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். நாட்டின் அபிவிருத்திக்கு பல தடைகளை நான் காண்கின்றேன். இதில் பிரதானமான ஒன்றுதான் அரசியல்வாதிகளுக்கும் தொழில்சார் நிபுணர்களுக்கும் இடையில் நெருங்கிய உறவுகள் இல்லை. கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிடாமை மற்றும் மனசாட்சிக்கு நேர்மையாக செயற்படாமை, சரியான விடயங்களை பேசாமை என்பன அபிவிருத்திக்கு தடையாகவே காண்கின்றேன். வைத்தியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இடையிலும் பிளவுகள் காணப்படுகின்றன. அதே போன்றுதான் நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்யும் துறையிலும் சர்வதேசத்தில் காணப்படும் போட்டி நிலையை எமது நாட்டின் அபிவிருத்திக்கு பயன்படுத்துவதற்காக அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயற்படுவது அவசியமாகும். சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பிலும் இதன்போது ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார். உங்களது சம்பளம் மற்றும் கொடுப்பனவு தொடர்பில் நியாயம் இடம்பெற வேண்டும் என்பதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதனை தீர்த்துக் கொள்ள செயற்படுவோம். அரசாங்கம் என்ற வகையில் இது தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உத்தேசித்துள்ளோம்.